1954 வருஷம் ஜப்பான் ஏர்போர்ட்ல ஒரு மர்மமான விஷயம் நடக்குது. அதாவது மேன் ஃப்ரம் டாரட்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஜப்பான் ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் ப்ரொசீஜர்க்காக கியூல நிக்கிறாரு. பொதுவா இமிகிரேஷன் ப்ரொசீஜர்னா நம்ம பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு எதுக்கு இந்த நாட்டுக்கு வந்திருக்கீங்க, எத்தனை நாள் இந்த நாட்டுல இருக்க போறீங்கன்னு இப்படி பல கேள்விகளை கேட்பாங்க இமிகிரேஷன் ஆபீசர்ஸ். இப்ப எல்லாமே ஓகேங்கிற பட்சத்துல நம்மள அந்த நாட்டுக்குள்ள அலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் the man from டாரட்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இமிகிரேஷன் ஆபீசர் கிட்ட தன்னோட பாஸ்போர்ட்டை வெரிஃபிகேஷனுக்காக கொடுக்குறாரு. பாஸ்போர்ட்ல டாரட்னு சொல்லக்கூடிய நாட்டோட பேர் இருக்கு. உண்மையிலே 1954 டாரட்னு ஒரு நாடே இல்ல. இதனால இமிகிரேஷன் ஆபீசர் அந்த மர்ம நபர் கிட்ட வேற ஐடி ப்ரூஃப் கேக்குறாரு. அந்த மர்ம நபரும் டிரைவிங் லைசன்ஸ், டாரட் நாட்டோட ஐடின்னு எல்லாத்தையும் கொடுக்க, மேலும் டாரட் நாட்டோட மொழி, பாப்புலேஷன், பிரைம் மினிஸ்டர் இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்ல இமிகிரேஷன் ஆபீசர் அந்த மர்ம நபர் கிட்ட நீங்க சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல டாரட்ங்கிற ஒரு நாடே இல்லைன்னு சொல்றாரு. சோ இதனால இமிகிரேஷன் ஆபீசர் அந்த மர்ம நபரை ஒரு ரூம்ல தங்க வச்சுட்டு பாதுகாப்புக்காக 2 போலீஸையும் வச்சுட்டு டோக்கியோ ஏர்போர்ட் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு. சோ இப்ப எல்லாம் அந்த ரூம்ல போய் பார்க்க அந்த மர்ம நபர் ரூம்ல இல்ல, மேலும் சம்பந்தமான எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்ல. இதை கேள்விப்பட்ட ஒரு சிலர் இதை கட்டுக்கணும், மேலும் சிலர் பேர்மன் யூஎஸ்ல இருந்து அந்த மர்ம நபர் வந்திருக்கலாம்னு நம்புறாங்க.